திருச்சி மாநகராட்சிக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் காவேரி, கொள்ளிடம் ஆறுகள் வறண்டு காணப்படுவதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து குடிநீர் தட்டுப்பாடு அபாயம் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். அவரிடம் பேசலாம். வணக்கம் கதிரவன், விவரங்கள். வணக்கம். ஜூன் 12ஆம் தேதி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை திறக்கப்படும். அந்த நீர் டெல்டா பாசனத்திற்கு ஒரு புறம் பயன்பட்டாலும் டெல்டா மாவட்டத்தின் குடிநீர் தேவைக்காகவும் நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தவும் மிகவும் பயன்படும். ஆனால் இந்த ஆண்டு இதுவரை மேட்டூர் அணை திறக்கப்படாததால் விவசாயம் பொய்த்து போய் உள்ளது. குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்படுகிறது. குறிப்பாக திருச்சி மாநகராட்சி பகுதியில் குடிநீர் விநியோகத்திற்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. காவேரி மற்றும் கொள்ளிடம் ஆகிய இரு முக்கிய குடிநீர் ஆதாரங்களாக வறண்டு காணப்படுவதால் திருச்சி மாநகராட்சிக்கு நாளொன்றுக்கு 15 மில்லியன் லிட்டர் நீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. திருச்சி மாநகராட்சிக்கு தேவையான நீர் காவேரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளில் உள்ள 9 நீரேற்று நிலையங்கள் மூலம் விநியோகம் செய்யப்படுகிறது. திருச்சி மாநகராட்சியில் சுமார் 10.8 லட்சம் மக்கள் தொகை உள்ளது. அதில் 1.20 லட்சம் குடிநீர் இணைப்புகள் உள்ளது. ஒரு நாளைக்கு 165 எம்எல்டி தண்ணீர் விநியோகம் செய்யப்படும். ஆனால் தற்போது 149 150 எம்எல்டி மட்டுமே விநியோகம் செய்யப்படுகிறது. அதுவும் குறைந்து கொண்டே செல்கிறது. மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1000 கன நீர் மட்டுமே திறக்கப்படுகிறது. அதுவும் திருச்சி மாவட்டம் முக்கம்பிற்கு 90 முதல் 100 கன அடி நீர் மட்டுமே வருகிறது. ஏற்கனவே காவிரி, கொள்ளிடம் ஆறுகள் வறண்டு போய் உள்ளதால் மழை பொழிவும் இல்லை. இதனால் நிலத்தடி நீர் மட்டும் வெகுவாக குறைந்து வருகிறது. தற்போது நிலவரப்படி இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே குடிநீர் விநியோகம் இருப்பதால் சிக்கல் இருக்கிறது எனவும், அதன் பின்னர் தினமும் குடிநீர் விநியோகம் செய்வதில் பல்வேறு இடர்பாடுகள் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும். எனவே மாநகராட்சி அதிகாரிகள் இது குறித்து தெரிவித்துள்ளனர். இதனால் தொடர்ந்து ஒரு சில பகுதியில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிநீர் வருகிறது. அதே போல காலை மாலை இருவேளை வந்த குடிநீர் தற்போது காலை மட்டுமே வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.